இஸ்ரேல் வந்து ஒரு ட்ரிப் போகிறார். அப்போ வந்து நேத்தன்யாவு வந்து நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணதில் நேத்தன்யாவு வந்து ஒரு விஷயம் சொன்னார், ஒரு சர்ப்ரைஸ்க்கு ரெடியாக இருங்கன்ட்டாரு. Last week I was in Israel. I told him, is there any lesson for us to take? That was a very interesting comment that their NSA made. He said you should be prepared for a surprise. He said you should be prepared for a surprise. He said you should be prepared for a surprise. சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது, ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து அவருக்கு யாருக்கு உரையாற்றுறாருன்னா, இந்திய இராணுவ மக்கள், அதாவது இராணுவ வீரர்களுக்கு மத்தியில் வந்து அவர் உரையாற்றுறாரு. அவர் சொல்லும்போது கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் லெக்சர் அது. அதில் வந்து அவர் சொல்கிறார், ஒரு இராணுவ வீரனுக்கு வந்து சர்ப்ரைஸுங்கிறது இருக்கக்கூடாது. நைட்டு 2 மணிக்கு கால் வந்தால் கூட அதிர்ச்சி ஆகக்கூடாது. உடனே நீங்கள் கிளம்பி வாங்கன்னா வரணும். ஏன்னா உலகம் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்குது. இது நேத்தன்யாவும் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து அவர் என்ன சொல்கிறார், அது சொல்கிறார். அப்போது சர்ப்ரைஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்போ அந்த இவர் பேசுனது வந்து March 18. ஒரு சர்ப்ரைஸு இந்த ஈரான் மேலே எடுத்த அந்த தாக்குதல் கூட சர்ப்ரைஸ் தான். ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஈரான் தூதரகத்தின் மேலே தாக்குதல். இது வந்து சும்மாலாம் இவங்களுக்கு வந்து இவங்க மரக்கண்டு போல சும்மா வந்து ஒரு தாக்குதல் வந்து கிறுக்குத்தனமாக பண்ணுறதுக்கெல்லாம். இதை வந்து அவங்க ஒரு தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளானோட தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் வந்து அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில ஹதீஸ்கள் வந்து நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, இந்த பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சி யஸ்ரிபின் வீழ்ச்சிக்கான நேரமாகும். யஸ்ரிபின் வீழ்ச்சிக்கு பிறகு மல்ஹமா ஏற்படும். மல்ஹமாவிற்கு பின் கான்ஸ்டான்டினோபிளுடைய வெற்றி. அப்போ இந்த சீக்வன்ஸ் பாட்டுங்க, பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சி. அப்போ பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சி அப்படின்னா முஸ்லீம்கள் கையால் எழுச்சி இல்லை, யூதர்களுடைய கையால் எழுச்சி. ஏன்னா பைத்துல் முகத்தஸ் முஸ்லீம்கள் கையால் எழுச்சி பெற்றால் மதீனா ஏன் வீழ்ச்சி அடைய போகுது? புரியுதா இல்லையா? அப்போ மதீனாவுக்கு ஆபத்து அப்படிங்கிறப்போ இஸ்லாமிக் சிஸ்டமுக்கு ஆபத்துன்னா அப்போ யூதர்களுடைய சிஸ்டம் வந்து மேலோங்க போகுது அப்படிங்கிற. இதுக்கப்புறம் மல்ஹம்மா வரப்போகுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்ஹம்மாவுக்கு அப்புறம் கான்ஸ்டான்டினோபிளுடைய வெற்றி. கான்ஸ்டான்டினோபிளின் வெற்றிக்கு பின் தஜ்ஜாலுடைய வெளிப்படுதல் இருக்கும். இது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முஆத் பின் ஜபல் அவங்களுடைய அந்த தொடையில் வந்து தட்டி, நீ இங்கே நின்று இருப்பது எவ்வளவு உண்மையானதோ இவை அனைத்தும் நடப்பது அந்த அளவுக்கு உண்மையாக நடந்தே தீரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இது வந்து அபுதாவுதில் 4294வது ஹதீஸ், அஹமதில் வந்து 12847, இஸ்லாம் 368 நம்பரு. சரியா? இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது சம்பந்தமாக வேறு ஹதீஸ்களும் வந்து நம்ம பார்க்க முடியுது. முஸ்லீம் படை ஒன்று கான்ஸ்டான்டினோபிளை ஜெயிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு தஜ்ஜால் வெளிப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். இது முஸ்லீமில் 7278வது ஹதீஸ். அதே மாதிரி அஹமதில் வந்து ஒரு பலவீனமான